Amaran is one fine subject. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேஜருக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னும் போது பட் ஆனால் அப்பயும் அந்த மாதிரியான மொமெண்ட்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு பயங்கர சோக்கிங்காக தான் இருந்தது. முகுந்த் சாருக்கு அந்த மாதிரி நேர்ந்த நேரத்தில் அவங்க கூட இருந்தவங்களுடைய எமோஷன் என்னவா இருந்திருக்கும்னு ஒன்று இருக்குல்ல, லைக் அவ்வளோலாம் நம்மளால கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து இவர்னாலேயே வந்து இப்போ என்னன்னு சொல்றது, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. I think நீங்க ரியல் லைஃப்ல வந்து you have seen him as a CM and real life you have seen him as a CM. One last time his film is coming அப்படின்னு இருக்கும்போது as a fan உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகுது? ஐயோ அதெல்லாம் பயங்கரம். ஸோ நிறைய ரிசார்ட் பற்றி பேசினோம். இனிஷியலாக சொன்ன மாதிரி அமரனுக்கு அப்புறமா வந்து ரிசார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமரன், அஃப்கோர்ஸ் அமரன் இஸ் ஒன் ஃபைன் சப்ஜெக்ட், ஒன் ஃபைன் ஃபிலிம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ கூட நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த சாங் இந்த சீக்வன்சஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னையே அறியாமல் கண்ணில் இருக்கிற தண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்போ அமரன்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் எத்தனை வாட்டி பார்த்தாலுமே அந்த எமோஷன் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அந்த நேரில் அந்த நடிச்சிட்டதுக்கப்புறமா சீயிங் தட் இந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும்ல, சம்வேர் வந்து இப்போது நீங்களோ சரி இல்லை எஸ்கே அண்ணாவோ சரி, சம்பேரை வந்து அது நம்மளை வந்து அவங்கள ஃபேமிலி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் என்னன்னு சொல்கிறது, அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுல்ல. ஸோ நீங்கள் ஆக்சுவலி அங்கே இருந்தீங்க. ஐ ரியலி வாண்டட் டு டேக் யூ டு அமரன் டேஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எமோஷ்னலான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட அங்கே நம்ம ஒரு 75 days இருந்தோம். ஸோ அங்கே நம்ம வந்துட்டு லைக் ஆர்மியை பற்றி ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சது, எப்படி இயங்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த எமோஷனலான மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருந்தவங்க, இப்போ நம்ம அங்கே ரியலாக இருந்திருந்தோம்னா நம்மளோட அந்த நேரத்தில் நம்மளோட மேஜருக்கு அந்த மாதிரி ஆகிருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி இருந்திருப்போம், அது மட்டும்தான் அந்த நேரத்தில் வந்துட்டு மைண்ட் செட் மூடு எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தா அந்த பக்கம் அமரன் அப்படி போனால் அங்கே ஒரு 75 days ஷூட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக இந்த ஆர்மி ட்ரெஸ், இந்த பூட்டு எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அங்கேயுமே வெயில் இருந்தது. கட் பண்ணால் இங்கே கோட்டு, இங்கேயும் ஆக்சுவலி ஆமாம் நான் கேட்கணும் இருந்தேன். ஏன்னா இவர் தலைவாசல் விஜய் சார் கிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன். அவருமே கொடுக்குறேன்ட்டு. பட் ஆனால் சம்வேர் அந்த செஃப் கோட் போட்டு அவருக்கு வந்து ஒரு வாட்டி ஃபீவர் அண்ட் ஃபுல்லாக வாமிட் ஆகிடுச்சு அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு வெயில்ல அந்த காஸ்டியூம்ல எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க அப்படின்னு மாதிரி தான் தோணும். பட் ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க் அபௌட் தி காஸ்டியூம். சாரி நான் அப்போ கேட்க முடியல. அதான் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த கோட் சூட் அதுதான் போட்டுட்டு இருக்கணும். என்ன கொஞ்சம் அவுட்டோர்லாம் உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் ஏசி இருக்கும், இன்டோரில் அது பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ஆஃபீஸ் அப்புறம் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, வெளியில் அவுட்டோரில் இருக்கும்போது கொஞ்சம் வெயிலாக இருக்கும்போது அப்படின்னு இருக்கும். அண்டு அவங்களோட சைடு வந்துட்டு கிச்சன் உள்ள, ஸோ அவங்களுக்கு அப்போ பாருங்க அவங்க உள்ள ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. லைக் நிஜமாவே ரெசார்ட்டை பார்த்து நிறைய நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இருந்தது. என்னன்னா என்னோட பையன் வந்துட்டு அடுத்து கேட்டரிங் எடுக்கலான் இருக்கான். ஸோ உங்கள் ரெசார்ட் பார்க்கும்போது அதை பற்றின ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிச்சன் டீம் எப்படி இயங்குது, ஒரு ரூம் சர்வீஸ் எப்படி இயங்குறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை எங்கன்னா ரெசார்ட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு போனாலுமே ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அது நம்மளோட ரெசார்ட்டோட ஞாபகம் வருது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதுதான் மேஜராக நான் பார்க்குறேன். நம்ம எந்த ஸ்டோரி ஒன்று எடுத்தாலுமே அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், தங்குவோம், ரூம் சர்வீஸ்னா ஃபோன் பண்ணி இதை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு 1 point வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுத்தாலும் சரி, அவனும் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத வந்துட்டு இதுல நிறைய எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. ரைட் ஸோ ஸ்வீட். ஸோ கம்மிங் டு அமரன், அஃப்கோர்ஸ் அந்த காஸ்டியூம் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த எமோஷன் அந்த நேரில் பார்க்கறது
அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னுமே வந்து பார்க்கும்போது ரொம்ப என்னன்னு சொல்றது, அது சொல்லவே வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மொமெண்ட்ஸ், அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அதெல்லாம் எனக்கு பொதுவாகவே வந்துட்டு என்ன வந்துட்டு எங்க படத்துல இல்லை எதுனா சாவடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பேன். ஏன்னா கைதி அது மாதிரி தொடர்ந்து எல்லாத்துலயும். ஸோ அது எனக்கு அமரன்லயுமே வந்துட்டு அப்படின்னு இருந்தது. பட் ஆனா மேஜருக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடியே கதை என்னன்றது எல்லாருக்கும் ரிவீல் ஆயிடுச்சு. மேஜருக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னும் போது பட் ஆனா அப்பயும் அந்த மாதிரியான மொமெண்ட்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு பயங்கர சோக்கிங்கா தான் இருந்தது. அதுலயும் எஸ்கே சார் வந்துட்டு நாங்க அவ்வளவு நாள் அதை ரொம்ப கடைசியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து எல்லா சீக்வன்ஸ்லையுமே நான் கூடவே இருப்பேன், அவருக்கு எதுனாலும் நான் போவேன் வருவேன், அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் இருந்து கடைசியில் அந்த மொமெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக லைக் கொஞ்சம் மூட் செட் பண்ணிக்கிட்டு அது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக முகுந்த் சாருக்கு அந்த மாதிரி நேரத்தில் அவங்க கூட இருந்தவங்களுடைய எமோஷன் என்னவா இருந்திருக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல, லைக் அவ்வளோலாம் நம்மளால கண்டிப்பா ரீச் பண்ண முடியாது. பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை ஃபீல் பண்ணோம். கண்டிப்பா அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம முன்னாடி நடந்திருந்தா நம்ம என்னவா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன் சச் பியூட்டிஃபுல் கேரக்டர் அது உங்களுது. அண்ட் யா, ஸோ அமரன் ரிசார்ட் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த டீசர் பார்த்தோன்னே ஓமில் பார்த்தது தான். ஸோ ஒர்க்கிங் வித் தனுஷ் சார் வந்து அடுத்த எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு ஏன்னா தனுஷ் சார் படங்கள் வந்து வரிசையாக வந்து ரொம்ப ரீச் அவுட் ஆகலை அப்படின்னாலுமே ஓம்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் தனுஷ் சார் அண்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ராஜ்குமார் சாருக்கு எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு அவங்களோட இது 3rd ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரங்கூன், அப்புறம் அமரன். ஸோ ஓம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஓம் பற்றி நான் சொல்லணும்னா கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் இன்னொரு இன்டர்வியூவில் நான் வந்துருக்கேன். ஏன்னா இது முழுக்க ரெசார்ட். ஸோ ஆல்மோஸ்ட் அக்டோபர் 16th டேட் போட்டிருக்காங்க. ஓம் ஷூட்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஆனால் ஒர்க்கிங் வித் தனுஷ் சார்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்க. எங்களோட நான் இது வரைக்கும் தனுஷரோட காம்பினேஷன்ல இன்னும் எனக்கான சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணல. மற்றபடி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்போம். ஸோ கேட்கும் போது லைக் பயங்கர இன்டென்ஸான பர்ஃபார்மர் தனுஷ் சார். ஸோ என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணி அவங்களாவே வாழ்வோம்ல, இந்த பொல்லாதவனை பார்த்து பைக் ஓட்டுறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறையா மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூஸ் லைக் நான் நெக்ஸ்ட் ஓமுக்குன்னு தனியாகவே ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு நான் கொடுக்கும்போது நம்ம பேசும்போது நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் ராஜ்குமார் பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல, ரங்கூன்லேருந்து நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பற்றி, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, மோர் தென் ப்ரொஃபஷன் அப்படின்னு இருந்தாலுமே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கண்டிப்பாக எங்களுக்காக. நான் ரொம்ப லைக் ரங்கூன்லேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே நான் ராஜ்குமார் சாரோட ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ ஆமாம், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் 10, 11, 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்களோட ஒர்க் மேலே தான் ஒரு பயங்கர ஒரு அட்மையர். எப்படி ஒருத்தவங்களால இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னு இல்லைங்களா. ஸோ அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கான அவ்வளோ மெனக்கெடல் அவரோடது. லைக் எப்போ தூங்குவார், எப்போ எழுந்திருப்பாருலாம் தெரியாது. மேக்ஸிமம் அவருடைய மைண்டில் வந்துட்டு அந்த கரண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். அதில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பயங்கர ஹார்ட் ஒர்க். லைக் வெளியில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அப்படின்னு கேட்குறீங்களே, வெளியில் எங்கன்னா போயிட்டு ஏன்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதோ இல்லை சும்மா படம் போடுறதோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் சுற்றி இருக்கிறவங்கள கேட்டாலுமே வந்துட்டு அதுதான் சொல்லுவாங்க, ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஒர்க் மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவருடைய அடுத்த ப்ராஜெக்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்கிறதுல ஒரு பெரிய ஹோப் இருக்குது, எல்லாரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதனால தொடர்ந்து வெளியில் எல்லாரும் அதையும் கேட்குறாங்க. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், காத்திருப்போம் கண்டிப்பாக. எஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்த பற்றி பேசும்போது வி ஆல் நோ, நீங்கள் ஆல்ரெடி சொன்னது ஆர்டென்ட் விஜய் ஃபேன் அப்படின்னு இருக்கும்போது, அண்ட் இன் ஜென்ரலே வந்து ஆஸ் அன் ஆக்டராக தான் வந்து பீப்புள் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் இன் ரியல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் இன் ரியல் லைஃப் அப்படின்ட்டு. ஐ திங்க் நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து யூ ஹவ் சீன் ஹிம் ஆஸ் அ சிஎம் அண்ட் ரியல் லைஃப்லையும் யூ ஹவ் சீன் ஹிம் ஆஸ் அ சிஎம் அப்படின்னு இருக்கும்போது பீங் அ ஃபேன் அண்ட் இந்த ஃபேஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, பர்சனலாக உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட விஜய் சார் வந்துட்டு எலெக்ஷனுக்கான கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது
அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அப்போ நாங்கள் முருகேசரோட சர்க்கார் ஒர்க் பண்ணியிருந்தோம். ம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6-7 ஆமா, பேர் அவரோட ஆமா. ட்ராவல் பண்ணுவோம். அதில் எப்பவுமே அவர் கூட பக்கத்தில் நான் எல்லா ட்ராவல்லையுமே இருப்பேன். ம். அந்த பைக்கில் போன ம். ரேலியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மீட்டிங்காக இருக்கட்டும். ம். ஸோ எனக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்து நம்ம ஒரு ஒரு- ஒரு அதான் எனக்கு இந்த கரியர் ம். ஆக்டிங் கரியர் இப்படி நான் அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு விஜய் சார் மட்டும்தான். ம். ஸோ அவங்கள பார்த்து அவங்க பாட்டுக்கு ஆடி அவங்களுடைய படங்களை செலிப்ரேட் பண்ணி அப்புறம் சினிமா மேலே ஒரு மோகம் வந்து அப்படிதான் அப்படி கரியர் அமைஞ்சது. ஸோ அப்படி பார்க்குறவங்க திடீர்னு எல்லாத்தையும் விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வேற ஒன்றா மாறி நிற்கும் போது அப்போ பர்சனலாக யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு அது பயங்கர ஹியூஜ். Yes. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். லைக் கரியர்லேயும் சரி, அடுத்து இப்போது மக்களுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஏர்ஜ் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்காக அவங்க பண்ணுற ஒர்க், அந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதில் ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட நம்ம கரியரில் நல்லபடியாக ஒரு பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கும். அதை நானுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ஷூட்டிங்க்கு கரெக்டாக போகிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் வேலைகளை punctual-ஆ கரெக்டாக இருக்கணும். பார்த்துருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால அவங்க என்னதான் சினிமா விட்டு வேற கட்டத்துக்கு போயிட்டாலுமே அவங்க ஓகே என்னோட ரசிகர்கள், என்னை பார்த்து வந்த லைக் நடிகர்கள் புரியுது. எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க பெருமைப்படுற மாதிரி நாங்க இங்க நிறைய விஷயங்கள் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசை. கண்டிப்பா. பிகாஸ் ஐ திங்க் சம்வேர் நிறைய பேர் வந்து இவர்னாலேயே வந்து இப்போ என்னன்னு சொல்றது, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான். இவர் ஒரு ரெவல்யூஷன் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, கீப்பிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் திங் அசைட், திஸ் ஒன் லாஸ்ட் டைம் ஹிஸ் ஃபிலிம் இஸ் கம்மிங் அப்படின்னு இருக்கும்போது ஆஸ் அ ஃபேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகுது அது? ஐயோ அதெல்லாம் பயங்கரம். ஏன்னா அப்கோர்ஸ் படம் வரலன்ட்டு ஒரு பக்கம், அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி தள்ளி போயிட்டு இப்போதான் ஃபைனலி இட் இஸ் கம்மிங். பட் ஒரு ஃபேனா இட் இஸ் ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம். அதுக்கப்புறமா வி கான் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணி அதை சொன்ன உடனேவே வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஆயாயிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஸ்டாரே வந்துட்டு நம்ம முன்னாடி லைக் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த அப்படின்னும் போது ஸோ இன்னுமே அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணால் நாங்கள் நிறைய கற்றுக்கலாம். இல்லை நாங்கள் நிறைய கற்றுக்கலாம். இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், இண்டஸ்ட்ரியில் விஜய் சாரை வச்சு ஒரு படம் போகுது அப்படின்னா அதுக்கு கீழே எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு பின்னாடி எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்குது. இல்லை அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் அது. பட் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்டு இந்த ஒன் லாஸ்ட் அதை வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு விட்டுறக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப. கண்டிப்பா கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் இப்போ உங்களோட இந்த நிறைய ரோல்ஸ் அதெல்லாம் பற்றி பேசணும். இப்போ ஒரு ரீல் ரோல் பற்றி பேச போகிறேன். ஐ திங்க் இன்ஸ்டாவில் நீங்கள் ஷேர் பண்ண ஒரு ஒன் கியூட்டஸ்ட் பிக்சர் பீங் அ ஃபாதர், அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிக்சர் பார்க்குறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன் ஜென்ரலி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, லைக் நம்ம பங்க்சுவலாக இருக்கணும் அதெல்லாம் இருக்கும்போது ரியல் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வில் பி லிட்டில் மோர் ரெஸ்பான்சிபிள்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ பீங் அ ஃபாதர், ஸோ அந்த ரோல் லைக் பேச்சுலராக இருந்து அதான் பேச்சுலராக இருக்கும்போது நம்மளுக்குள்ளே வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து இங்கே போய் பார்க்கணும், இந்த வேலை எதனா ஒன்று இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஹைப்பரான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இப்போ ரொம்ப நிதானமாக ஆகியிருக்கேன். ஸோ எதுனாலும் கரெக்டாக பொறுமையாக ஒரு ஸ்டெப்னாலும் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது. அண்டு பேபி லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃபேமிலி அப்படின்ற டைம் வந்துட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம், அதை பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ பீயிங் அஸ் அன் ஆக்டர் நம்ம எப்படி நம்மளுக்கு கொடுக்குற கதாபாத்திரத்தை அங்கே சரியாக பண்ணுறோமோ அந்த மாதிரி லைஃப்பில் கிடச்சிருக்கிற இந்த பாத்திரத்தையும் ரொம்ப அழகாக கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன் ஜென்ரலே வந்து இப்போது பீயிங் இந்த மீடியா வந்து இட் இஸ் அன் அப் அண்ட் டவுன் ரோலர் கோஸ்டர் தான். அது எப்போ ஒரு ரோல் கிடைக்கும், இப்போ ரோல் கிடைக்காது, ஒரு கேப். இப்போ இனிஷியலாக சொன்னோமே இந்த ஒரு 1 year கேப்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. இட் இஸ் அன் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு இருக்கும்போது சம்வேர் ஃபேமிலி இஸ் பீயிங் அ வெரி பிக் பேக் போன் டு புஷ் அஸ் ஆர் டு அக்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல. ஸோ உங்கள் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ்ங்க என்னோட ஒய்ஃப். பிகாஸ் நான் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 11 years of love என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்களுமே வந்துட்டு சொல்லுவாங்க இதுக்கு விட்டுறலாமே வேற எதுனா. ஏன்னா
நம்ம வந்துட்டு ஒரு பயங்கர ட்ரீமர். ம். இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்து இந்த படங்கள்லாம் பண்ணோம்னா அப்புறம் நம்ம இங்க இப்படி போலாம் புரியுது. இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்லுவோம். ம். பட் ஆனா அவங்களுக்கு இந்த லைக் மீடியாக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதை தெரியாது. பத்தியும் புரியாது. இப்போ Yes. அவங்களோட ஜாபை பத்தி எதனா சொன்னா நம்மளுக்கு தெரியாது. புரியாது. ம். அந்த மாதிரி நம்ம கனவுகளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுது. ஸோ அது மட்டும் இருக்கும். அதில் அவங்க அக்செப்ட் பண்ணதை தாண்டி என்னோட ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அதில் எனக்குமே கரியராக வந்து எவ்ரி இயர் ம். ஒரு ஸ்டெப் இன்ச் பை இன்ச் அப்படின்னு வந்துட்டு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். லைக் கண்டிப்பா. இதுதான் லைக் இந்த இடத்துக்கு போகணும் இப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ம். தாண்டி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்ப கரெக்டாக பண்ணி ம். கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே அது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்றது கண்டிப்பா. பெரிய நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா. பட் இப்போ நீங்க சொன்னீங்களே உங்க வைஃப் சொன்னாங்களே விட்டுலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வேற என்ன ஜாப் பண்ணியிருப்பீங்க? அது தானே பிளான் பி அப்படின்னு மாதிரி வச்சிருந்தீங்களா? இல்ல நம்ம இதை நோக்கி தான் போனோம் இல்ல வேற ஏகப்பட்ட ஐடியாஸ் தாட்ஸ் லைக் இந்த இண்டஸ்ட்ரி நான் முடிஞ்ச அளவுக்கு பிகினிங்ல அப்போ என்ன பண்ணுவேன்னா விஜய் டிவிலே வந்துட்டு லைக் அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டு okay. டெலிவிஷன்ல ஷோஸ் ஆனா சம்வேர் இன் மீடியா மாதிரி. ஆமா அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இப்பவும் அடுத்து எதனா ஒரு கேப் இருக்கு, இந்த கேப் எதனா ஃபில் பண்ணலாம் அப்படின்னா நான் என்னோட ஒர்க் பண்ணேன், இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன் டிரெக்ஷன் டீமோ இல்லை யாருக்குன்னா எதனா ஒரு ஒர்க் இருந்தால் சொல்லுங்க நான் வந்துட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் இப்போ இன்னும் ஆக்டிங் கரியர் மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட் லைனப்ஸ் வந்துட்டு கண்டிப்பா. ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இதுல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன். எஸ். ஸோ அந்த ட்ரீம்ஸை நோக்கி பயணிக்கணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் உங்களுக்கானமே ஒரு கூட்டம் இருக்குது. என்ன இப்போ சொன்னீங்களே பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் யூ எஸ் ராஜன் ஒரு இந்த கேரக்டர் நேம்ஸ். ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் யூ வைண்ட் அப்? இல்லைங்க, என்னோட தொடர்ந்து இப்போ நம்ம வெளியே ஒரு 4 இடத்துக்கு போறோம்னா நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா படத்துல இருந்தும் ஏதோ ஒரு கேரக்டர் யாருன்னா ஒருத்தர் சொல்லிடுவாங்க, ரெகக்னைஸ் பண்ணிடுங்க. யாருன்னா சொல்லிடுவாங்க. இதர் கைதி சொல்லுவாங்க, மாஸ்டர் சொல்லுவாங்க, ரங்கூன்ல ரங்கும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. Yes. நான் சிரித்தால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ படத்துல நம்ம சின்னதா அப்படி வந்துட்டு போற மொமெண்டா இருக்கும். அந்த மொமெண்ட்ல நம்ம ஏதோ ஒன்று பண்ணிருப்போம், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாமே அவங்க சொல்றது வந்துட்டு ஓகே அங்கங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேரணும் அப்படின்றது இருக்கும். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு ரோலுக்காகவே நானுமே வந்துட்டு என்னன்னா லைக் நல்ல என்டர்டெய்னிங்கான ரோல் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எல்லாமே ரொம்ப சீரியஸ் ரோலாவே இருக்கிறதால ஐயோ நானும் கொஞ்சம் சிரிப்பேன், நானும் கொஞ்சம் ஜாலியா இருப்பேன் அப்படின்றது எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி எதனா கரெக்டா ஒண்ணு வந்துச்சுன்னா நானும் அதை தேடி போயிட்டு இருக்கேன், அது என்ன தேடி வருது. அது கரெக்டா மீட் ஆகிற பாயிண்ட் வந்துட்டு மேஜிக். அதை நான் எப்பவுமே பிலீவ் பண்றேங்க. ஸோ ஸ்வீட். ஸோ கீப் மேனிஃபெஸ்டிங். கண்டிப்பா அது நடக்கணும்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்தது ஓம் அண்ட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.